மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பரப்பு கடந்தான் கிராமத்தில் நேற்று இரவு புகுந்த காட்டு யானை கூட்டம் பல தென்னை மரங்களை அழித்துள்ளது. அழிக்கப்பட்ட தென்னை மரங்கள் அனைத்தும் 16 வயதுடையது என தெரிய வருகிறது. தொடர்ச்சியாக இந்த கிராமத்தில் பல பகுதிகளில் இவ்வாறான காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து காணப்படுவதாகவும் தாங்கள் வாழ்வாதாரமாக செய்து வருகின்ற இந்த தோட்ட செய்கையை அழிப்பதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். அவ்வாறே இரவு யானை கூட்டம் பல தென்னை மரங்களை அழித்து அவற்றை சேதப்படுத்தியும் சென்றுள்ளது. காட்டு யானைகளினால் தொடர்ச்சியாக இவ்வாறான நிலை ஏற்படுமாயின் அந்த கிராமத்தில் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் எனவும் தான் தோளில் சுமந்து நீரூற்றி வளர்க்கப்பட்ட தென்னைகள் எனவும் தற்போது அவை பலனை தந்து கொண்டிருந்த போது அவற்றை அழித்துள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். இதனை கருத்திற்கொண்டு பரப்பு கடந்தான் கிராமத்திற்கு ஒரு யானை வேலி அமைத்து தருமாறு மக்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இதுல ரெண்டு வரும். இந்த மரம்லாம் மட்டையெல்லாம் உதுவுனது அவ்வளோ குறுத்து இழுத்தான் இழுத்து அது 3 இருப்படி இதுக்குள்ளார வருது. வாய்க்கணத்து நிலம் வாளி இருந்ததால் நாட்டு அதுலேயும் கை வச்சிருக்கேன். பல வருடங்களாக இவ்விடத்தில் இந்த தென்னம்பிள்ளைகளை நான் தோளால் சிமந்து தண்ணி ஊற்றி பல வருடங்கள் இதை நான் வளர்த்து வந்திருக்கின்றேன். வளர்த்து வந்த போது இப்போது இந்த தென்னம்பிள்ளைகளின் வயது 16 வயதாக ஆகிவிட்டது. காய்ச்ச தென்னம்பிள்ளைகளெல்லாம் காட்டு யானை தொல்லையால் இங்கே இரவு தாக்கப்பட்டு பிள்ளைகளெல்லாம் உடைத்தெறியப்பட்ட நிலையும் தென்னைகளெல்லாம் குருத்தெழுக்கப்பட்ட நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்திலே அக்கம் பக்கம் குடியிருப்புகளும் இருக்கிற குடியிருப்பு இருக்கிற காரணத்தால் இந்த இடத்திலிருந்து பல கிலோமீட்டருக்கு அங்கால காடு அமைந்திருப்பதால் ஒரு மனைக்குள் வந்து நுழைந்து இந்த யானை எங்களை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அதுக்குரிய அதிகாரிகள் இதை இனங்கண்டு இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல காலங்களுக்கு முன்னும் இதுக்கு இப்படி ஒரு யானையோட தாக்குதல் இருந்த போதும் நான் அதை சகித்து போய் கொண்டிருந்தேன். திரும்பவும் வந்து பல சேதத்தை எனக்கு உருவாக்கி தந்திருக்கு. பிலா மரங்கள், தென்னை மரங்கள் இப்படியே போன்ற பலந்தரும் மரங்களையும் அழித்து விட்டு இந்த யானை சென்றிருக்கு. இதுக்குரிய மாதிரி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேடி இந்த இடத்துக்கு தர வேண்டும். யானை வேலி அமைக்க வேண்டிய கட்டாய தேவை இருக்கிற அத்துடன் இந்த பகுதியில் வந்து யானை வேலி ஒன்றை அமைத்தால்தான் இங்கே பரப்புடனாலிருந்து மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்படி இல்லை என்றால் இந்த இடத்தில் நாங்கள் எந்த பிரயோசனமும் வைக்கவும் இயலாது, நாங்கள் குடியிருப்பு இருக்கவும் இயலாது. அப்படி இருக்கிறபடியினால் உடனடியாக இதை இணைக்கண்டு அதுக்குரிய அதிகாரிகள் எங்களுக்கு இந்த ஞானவேலியை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்.